குடியரசு தினம் இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய விழாக்களில் ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் 1950இல் இந்தியா தனது சொந்த அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு குடியரசாக மாறியது. இது நமக்கு சுதந்திரம் கிடைத்த நாளான ஆகஸ்ட் 15ஐ போலவே முக்கியமான நாள். சிவா என்ற சிறுவன் குடியரசு தினத்தை பற்றி தனது தாத்தாவிடம் கேட்கிறான். தாத்தா அவருக்கு ஒரு அழகான கதையை சொல்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு இந்தியா ஒரு சுதந்திரமான நாடு அல்ல என்று தாத்தா தொடங்கினார். பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மை ஆட்சி செய்தது. நமக்கு சொந்தமாக அரசாங்கமோ சட்டங்களோ இல்லை. அப்போ எப்படி இருந்தது? சிவா கேட்டான். அது கடினமான காலம். தாத்தா தலையை ஆட்டினார். நமக்கு நம் விதிமுறைகளை உருவாக்கும் உரிமை இல்லை. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பிரிட்டிஷ் அரசாங்கம் தீர்மானித்தது. அப்போ எப்படி சுதந்திரம் கிடைத்தது? பல தைரியசாலி மக்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள், தாத்தா கூறினார். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, லட்சுமிபாய் திலக் உள்ளிட்ட பல தலைவர்கள் நமக்கு சுதந்திரம் கிடைக்க கடுமையாக உழைத்தனர். இறுதியாக 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. தாத்தா புன்னகைத்தார். ஆனால் நமக்கு சொந்த அரசாங்கம் இல்லை. எனவே நமது சொந்த சட்டங்களை உருவாக்க ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கும் பணியில் தலைவர்கள் இருந்தனர். அப்போதுதான் குடியரசு தினம் வந்ததா? சிவா கேட்டான். ஆமாம், தாத்தா கூறினார். 1950 ஜனவரி 26ஆம் தேதி நமது அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். குடியரசு தினத்தன்று என்ன நடக்கிறது என்று சிவா தனது தாத்தாவிடம் கேட்கிறார். பல விஷயங்கள் நடக்கின்றன, தாத்தா கூறினார். டெல்லியில் ஒரு பிரம்மாண்டமான அணிவகுப்பு நடக்கிறது. இராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியவற்றின் வீரர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்துகிறார்கள். இந்தியாவின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காட்சிப்படுத்தும் அலங்காரங்கள் உள்ளன. சிவா தனது தாத்தாவுக்கு நன்றி கூறினார். குடியரசு தினத்தின் அர்த்தத்தை இப்போது அவர் நன்கு புரிந்து கொண்டார். அவர் தனது நாட்டிற்கு பெருமைப்பட வேண்டும் என்று நினைத்தார். சிவா தனது தாத்தாவுக்கு நன்றி கூறினார். குடியரசு தினத்தின் அர்த்தத்தை இப்போது அவர் நன்கு புரிந்து கொண்டார். அவர் தனது நாட்டிற்கு பெருமைப்பட வேண்டும் என்று நினைத்தார்.